சித்ரா பௌர்ணமி முதலில் சித்தர் பௌர்ணமி என அழைக்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமி சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாட்டின் மறைந்த ரகசியம். சில நாட்கள் நமக்கு தெரிந்த பண்டிகைகள், சில நாட்கள் நமக்கு புரியாத ஆன்மீக கதவுகள். அதில் மிக ஆழமான மர்மம் கொண்ட நாள் சித்ரா பௌர்ணமி. இந்த நாளில் ஏன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைகள் நோக்கி செல்கிறார்கள், சித்தர்களின் ஜீவசமாதிகளை தேடி செல்கிறார்கள்? இதற்கு பின்னால் உள்ள ரகசியம் சாதாரணமல்ல, ஆன்மீக உலகின் மறைந்த உண்மை. சித்தர் பௌர்ணமி மறைந்த பெயர். பழமையான மரபு கூறுவது சித்ரா பௌர்ணமி முதலில் சித்தர் பௌர்ணமி என அழைக்கப்பட்டது. பின்னாளில் அது சித்ரா பௌர்ணமி என மாறியது. சித்தர்கள் இந்த நாளை மனிதர்களுக்கு அருள் வழங்கும் நாளாக கருதினர். நில ஒளியின் அதிசய சக்தி. சித்ரா பௌர்ணமி இரவில் நிலவு முழு ஒளியுடன் பிரகாசிக்கும். இயற்கையில் ஒரு விசேஷ ஆற்றல் பரவும். அந்த ஒளி மூலிகைகளின் சக்தியை அதிகரிக்கும், மனக்குழப்பத்தை நீக்கும், அறிவை தெளிவாக்கும். இதனால்தான் மலைகள், காடுகள், சித்தர் தலங்கள் இந்த நாளில் அதிக சக்தி பெறுகின்றன. சித்தர்கள் பூமிக்கு வருகிறார்களா? சித்தர் மரபு நூல்கள் கூறுவது சித்ரா பௌர்ணமி அன்று சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் பூமியில் வலம் வருவார்கள். அவர்கள் மனிதர்கள் போல, விலங்குகள் போல, பறவைகள் போல எந்த வடிவத்திலும் இருக்கலாம். உண்மையான பக்தியுடன் சென்றவர்களுக்கு அவர்கள் தரிசனம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சித்தர்களின் நடமாட்ட மலைகள். இந்த நாளில் சக்தி அதிகரிக்கும் தலங்கள்: பொதிகை மலை, சதுரகிரி மலை, திருவண்ணாமலை, கொல்லிமலை, நம்பிமலை, தீர்த்தமலை, கதிர்காமம். இந்த மலைகளில் சித்தர்களின் அருள் அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். ஒரு ஆன்மீக கதை. ஒரு இளைஞன் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்தித்தான். எதையும் முயன்றாலும் வெற்றியில்லை. ஒரு நாள் ஒரு முதியவர் அவனிடம் கூறினார், சித்ரா பௌர்ணமி அன்று சதுரகிரிக்கு செல். அவன் மனதில் நம்பிக்கை இல்லாமல் சென்றான். ஆனால் அங்கு மௌனமாக கிரிவலம் வந்தான். ஓம் நம சிவாய என்று ஜெபித்தான். மனதிலிருந்த சுமைகளையெல்லாம் விட்டான். அப்போது ஒரு வயதான சாமியார் அவனை பார்த்து சிரித்தார். பயப்படாதே, உன் பாதை திறக்கிறது என்றார். அதன் பிறகு அவன் வாழ்க்கை மாறியது. அவன் பின்னர் உணர்ந்தான், அவர் ஒரு சாதாரண மனிதரில்லை, ஒரு சித்தர். ஜீவசமாதி ஏன் இவ்வளவு சக்தி? சித்தர்கள் உடலை விட்டு வெளியேறாமல் தியான நிலையில் அதே இடத்தில் சக்தியாக இருப்பவர்கள். அதுவே ஜீவசமாதி. இந்த இடங்களில் தியானம் செய்தால், மனம் அமைதியாக இருந்தால் அவர்களின் ஆற்றலை உணர முடியும். சித்ரா பௌர்ணமியும் ஜீவசமாதி தொடர்பு. இந்த நாளில் நிலவின் சக்தி உச்சத்தில் இருக்கும். பூமியின் ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் சித்தர்களின் அருள் சக்தி பல மடங்கு வெளிப்படும். அதனால்தான் இந்த நாளில் ஜீவசமாதிக்கு செல்லும் வழக்கம் உருவானது. புனித நீராடல், பாவ நிவர்த்தி. சித்ரா பௌர்ணமி அன்று கடலில் நீராடுதல், புனித நதிகளில் நீராடுதல் பாவங்களை கரைக்கும் என்று நம்பப்படுகிறது. சித்தர்கள் இந்த நேரத்தில் பக்தர்களுக்கு அருள் வழங்க தயாராக இருப்பார்கள் என கூறப்படுகிறது. மூலிகை குளியல். சித்தர் மரபு கூறுவது சித்ரா பௌர்ணமி அன்று மூலிகை குளியல் செய்தால் தோஷங்கள் நீங்கும், உடல் மனம் சுத்தமாகும். அன்னதானத்தின் முக்கியம். சித்தர்கள் எப்போதும் வலியுறுத்தியது பசியை போக்குங்கள். அதனால் அன்னதானம் செய்யுங்கள், முடியாவிட்டால் உதவி செய்யுங்கள். இது மிகப்பெரிய புண்ணியம். ஃபயர். சித்தர் தரிசனம் எப்படி கிடைக்கும்? முழு மனதுடன் தியானம், எளிமையான பக்தி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இதை பின்பற்றினால் சித்தர்கள் ஏதோ ஒரு வடிவத்தில் நம்மை அணுகுவார்கள். ஸ்டார். இறுதி உண்மை. சித்தர்களை காண்பது கண்களால் அல்ல, உள்ளத்தின் தூய்மையால். சித்ரா பௌர்ணமி நாள் மலைக்கு செல்லும் நாள் மட்டுமல்ல, மனதை சுத்தப்படுத்தும் நாள். உண்மையான தேடல் இருந்தால் சித்தர்கள் உங்களை தேடி வருவார்கள். சித்ரா பௌர்ணமி ஆதி காலத்தில் சித்தர் பௌர்ணமி என்றே அழைக்கப்பட்டது என்பது சித்தர்கள் வாக்கு. நிலவின் ஒளியில் அபூர்வ மூலிகை சக்திகள் நிறைந்திருக்கும் இந்நாளில் சித்தர்கள் பல்வேறு வடிவங்களில் பூமிக்கு வந்து இறையருள் வழங்குவதாக கூறப்படுகிறது. சித்தர் பௌர்ணமி முக்கிய அம்சங்கள். பொருள். சித்தர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு அருள் பாலிக்கும் நாள் என்பதால் இது சித்தர்களின் பௌர்ணமி என அழைக்கப்பட்டது. மூலிகை சக்தி. இந்நாளில் நிலவொளி பட்டால் மூலிகைகளின் சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும். வழிபாடு. சித்தர்களின் ஜீவசமாதிகள் மற்றும் மலைக்கோயில்களில் இந்நாளில் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. மாற்றம். பிற்காலத்தில் மருவி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தன் வழிபாட்டு நாள் என்று அழைக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதிகம் பகிருங்கள். சித்தர் அருள் கிடைக்கும். என்றும் இறைபணியில் சித்தர் பூமி.